இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மிதுன ராசிக்காரர்களுக்கு வருகிற தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14 2026 அன்னைக்கு வரக்கூடிய சித்திரை முதல் நாள். அந்த ஒரு ஆண்டு 14 ஏப்ரல் 2026 இருந்து 13 ஏப்ரல் 2027 வரைக்கும் அந்த 365 நாள் ஒரு ஆண்டு மிதுன ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகுதுங்கிறத ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம், மாத கிரகத்தின் சஞ்சாரம் வைத்து இந்திய வேத ஜோதிடத்தில் அடிப்படையிலான அறிவியல் சார்ந்த சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில போகாமல் ஒரு கிரகமும் ஒரு இடத்துல இருந்து அந்த மாறுதலை இருந்து அந்தந்த ராசிக்கு எந்த தாக்குதலை கொடுக்குது, எது மாதிரி வாழ்க்கை பயணங்களை வேறுங்கிற மாற்றங்களை திசை மாறக்கூடிய அமைப்புகள், எது மாதிரி மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுங்கிறது இந்த வீடியோல டீட்டெயில்டா நம்ம பார்க்க போறோம். இப்ப பாருங்க, ராசி அதிபதியாகிய புதனே ஓரளவுக்கு எல்லாமே நல்ல இடத்துலதான் இருக்கிறார். வருடம் ஸ்டார்ட் ஆகிறப்ப ஒரு மாசம் மட்டும் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து ஒரு மே 14 வரைக்கும் பாத்தீங்கன்னா முதல் ஒரு மாதம் ராசி அதிபதியாகிய புதனே சனி செவ்வாயோட சேர்ந்திருக்கார். எப்போ சனி செவ்வாயோட ராசி அதிபதி சேர்ந்துட்டாரோ அப்பவே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள், வேலை நிமித்தமா அதிகமான ஹார்ட் ஒர்க்கு அதுங்கிற மாதிரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த புதன் ராசி அதிபதி சனி செவ்வாயோடு விலகி நல்ல நல்ல இடத்துக்கு 11ஆம் இடம், நட்பு வீடான சுக்கிரன் வீடம், அப்புறம் ராசிக்குள்ளேயே வரக்கூடிய நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் அப்படியே வருது. அதுக்கப்புறம் வரக்கூடிய குரு பயிற்சி ஜூன் 1ஆம் தேதி 2026 குரு பயிற்சி என்னதான் ராசியில் இருக்கக்கூடிய 2ஆம் இடத்துல வந்தாலும், பாதகாதிபதி 2ஆம் இடத்துக்கு வந்தாலும் உச்சம் பெற்று 8ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது பண வசதி, பண வரவு, சைடு இன்கம், தொழில் மேன்மை, வேலை மேன்மை, வேலை மாற்றம், நல்ல ஒரு பண வரவு, ஒன்றுக்கும் மேற்பட்ட பண வரவு, அது மாதிரி பல விஷயங்கள் பாசிட்டிவா நடக்கக்கூடிய அமைப்புகள் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வருதுங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 6ஆம் தேதி 2026 புத்தாண்டு பிறந்து ஒரு 7-8 மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ராகு அது பயிற்சி என்ன கொடுக்குதுன்னா, 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 8ஆம் இடத்துக்கு வருகிறார். அதே மாதிரி 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ராசிக்குள்ள வந்தாலும் 2ஆம் இடத்துக்குள்ள வந்தாலும் குருவோட சேர்கிறார். ஸோ உச்ச குருவோட ராகுவும் கேதுவும் சேர்ந்து தசை அது மாதிரி அந்த 8ஆம் இடத்துல உச்ச குருவோட ராகு கேதுகள் சேருவது பார்த்தீங்கன்னா பண விஷயத்துல நல்ல வரக்கூடிய அமைப்புகள், நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, நல்ல லாபம், மறைமுகமான ஸ்டாக் மார்க்கெட், அடுத்தவங்களுடைய பணம், அது மாதிரி பல விஷயத்துல நமக்கு லாபங்கள் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக குறிப்பா சொல்லணும்னா இந்த டிசம்பர் 2026 அப்புறம் வரக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சியும் அந்த ஏப்ரல் மாசம் வரைக்கும் குரு 2லயே இருக்கிறப்போ உச்ச குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ராகு, உச்ச குருவோட சேர்ந்து இருக்கக்கூடிய கேது, சனி 10ஆம் இடத்துல ராஜயோகாதிபதி சனி குருவால் பார்க்கப்படும் பொழுது நல்லாவே தொழில் மேன்மை, வேலை மேன்மை, ப்ரமோஷன், அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர், ப்ரொமோஷன் ப்ளஸ் டிரான்ஸ்ஃபர், மேலதிகாரியாக ஆகிறது, நம்ம யாருக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோமோ அவர் இந்த போஸ்ட்டுக்கே நம்ம போகிறது, திடீர்னு நல்ல ஒரு ஸ்டேட்டஸு மாறுறது, இது மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்க, சினிமா துறையில் இருக்கிறவங்க, கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கிறது, அது மாதிரி பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக 2026 ஏப்ரல் 14 வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு குறிப்பா போக போக ஜூன் மாதத்திலிருந்து நல்ல மாற்றங்களை, பணவரவு ஒரு மாற்றம், இடமாற்றம் ஒரு மாற்றம், நல்ல ஒரு பதவி உயர்வு ஒரு மாற்றம், படிக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு அவங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய படிப்பு, மேல் படிப்பு கிடைச்சு அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு இடம் மாறி போறது, காலேஜஸ் அதர் ஸ்டேட் போய் படிக்கிறது, வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள். ஏன்னா ராகு கேதுகளே 8க்கு குருவின் பார்வை பெறும் பொழுது விசா கிடைக்காம இருக்கிறவங்க விசா கிடைக்கிறது, வெளிநாடு பிரயாணங்கள் போயிட்டு வர்றது, போய் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறது, விசா கழிச்சு அந்த போய் படிச்சுட்டு வர்றது, அது மாதிரி பல விஷயங்கள் நன்மையான விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டாக. ஏன்னா ராஜயோகாதிபதி சனி 10ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு அற்புதம், அதை குரு பார்க்குது, அதுக்கு மேல ஒரு நல்ல ஒரு அமைப்பு, ஒரு ஐசிங் ஆன் த கேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு. அந்த ராகு கேதுகளும் ஒரு சுப கிரகமாகிய குருவோட சம்மதப்படும் பொழுது போக போக குருவும் கேதுவும் எந்த அளவுக்கு இணையறாங்களோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா 2 ராகு கேதுகள் திருட்பலம் பெற்று ஒளி பெற்று இன்னுமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. ஸோ இது ஒரு மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு கேம் சேஞ்சரா இருக்கக்கூடிய அமைப்பு. ஜூன் மாதம் வரைக்கும்
கொஞ்சம் ஸ்லோவாகவும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு அமைப்புகளாகவும் கொடுக்கக்கூடிய அமைப்புகளாக மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து வரக்கூடிய ஜாதகத்தை போட்டு திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் போட்டு உங்களுக்கு என்ன லக்னத்துல பிறந்தீங்க, நீங்க மிதுன ராசியா இருக்கும் பொழுது மிருகசீரிட நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய நீங்க அந்த கடைசி 2, 3, 4 பாதமா, அல்லது திருவாதிரை நட்சத்திரமா, அல்லது புனர்பூச நட்சத்திரத்தோட முதல் 2 பாதமா, எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க பார்த்து எந்த லக்னத்துல பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கு, என்ன தசாபுக்திகள் போய்கொண்டிருக்கிறது, தசநாதன் புக்திநாதன் இப்ப நம்ம பேசின கோச்சாரத்துல எது மாதிரி அமைப்புல போய்கொண்டிருக்கிறது, இது எல்லாமே நம்ம ஓரளவுக்கு சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் அடுத்த வரக்கூடிய காலகட்டம் எது மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் இருக்கு, எது மாதிரி ஒரு லாங் டேர்ம் இருக்கு, நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த வரக்கூடிய கட்டங்கள் எது மாதிரி திசையில திரும்புற மாதிரி இருக்கு, என்ன ட்ரெண்ட் காட்டுது, வேலை மாற்றங்கள் உண்டா இல்லையா, இப்ப இருக்கிற வேலையிலேயே பல்ல கடிச்சிட்டு இருக்கணுமா அல்லது மாறலாமா, எந்த நேரத்துல நமக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், எந்த நேரத்துல நம்ம உயர்கல்வி நம்ம எதிர்பார்க்கிற உயர்கல்வி பண்ணலாம், எந்த நேரத்துல திருமண விஷயங்கள் வருது, திருமண தடைகள் எப்ப முடிய போகுது, குழந்தை பேரு எதிர்பார்க்கிறவங்களுக்கு எந்த நேரத்துல குழந்தை பேரு கிடைக்கும், எது மாதிரி நேரத்துல ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கலாம், எது நேரத்துல நம்ம திரும்பி வெளிநாட்டுல இருந்து உள்நாட்டுக்கு வர முடியுமா, இடம் வீடு வண்டி வாகனம்லாம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கா, கடன் எப்போ தீரும், உடல்நல கோளாறு எப்போ முடிவுக்கு வரும், எப்போ ஓரளவுக்கு சீரான உடல் அமைப்புக்குள்ள போவோம், அது மாதிரி நம்மளோட உறவுகள் எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான இந்திய சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எதையும் மிகைப்படுத்தாமல், சாயங்கள் பூசாமல், பரிகாரங்கள் மாற விஷயத்துக்குள்ள போகாமல் உள்ளது உள்ளவாறு கர்மா எப்படி சொல்லுது, உங்க ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி இருக்கு, எந்த காம்பினேஷன் இருக்கு, நம்மளுடைய 18 வருஷம் அனுபவத்துல ஒரு கிரகமும் ஒரு மாதிரி இருந்தா எது மாதிரி அமைப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத துல்லியமா நம்ம கத்துக்கொண்டு இருக்கிறோம். அதை நம்மளோட லைவா பார்த்து எது மாதிரி அமைப்புல இருந்தா எது மாதிரி கர்மா கொடுக்குது, எந்த கிரகத்தின் தொழில் நமக்கு நல்ல சாதகமாக இருக்கிறது, எந்த வேலை நமக்கு நல்லா வரும், வேலையா தொழிலா அல்லது வெளிநாடு வாய்ப்புகளா, கவர்மெண்ட் ஜாபா அல்லது பிரைவேட் செக்டாரா, எது மாதிரி துறையில நம்ம படிக்கலாம், குழந்தைகள் எந்த மாதிரி துறையில வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்து நம்மளை எந்த விதத்திலையும் நாம ஒரு மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் எந்தெந்த கிரகம் எப்படி இருந்தா எப்படி ஆகுங்கிறது நம்மளுடைய 18 வருஷத்துல ஆராய்ந்த கிட்டத்தட்ட ஒரு 40-45 ஜாதகத்தை பார்த்த ஒரு அனுபவத்தை யூஸ் பண்ணி சயின்டிபிக்கா நம்ம புரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை பயணம் தீட்டி தேவையில்லாத வேலைகளை செய்யாமல், தேவையற்ற முயற்சிகள் தப்பான டைரக்ஷன்ல போகாமல், எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த வேலைகள் செய்தால் அந்தந்த பலனுக்கு வர கிடைக்குமோ அதுக்கு தகுந்த விஷயங்களை செய்தோமானால் தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற பொருள் சமய விரயங்களை எல்லாம் தவிர்த்து எளிதான வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய கர்மபலன் என்ன காமிக்குதோ அதுக்கு தகுந்த பொட்டன்ஷியல், அதுக்கு தகுந்த ஒரு வாழ்க்கையில் ஒரு வெற்றியை எளிதில் பெற்று வாழ்க்கையில் நாம வெற்றி அடைய முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.